ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே அரிசி வாங்குகிற பை இந்த மாதிரி நிறையவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பை எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இந்த பையை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். அதாவது மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த மேல் பகுதியை இந்த மாதிரி ஒரு கால்வாசி அளவுக்கு மடித்தாவே போதும். ரெண்டாக மடித்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துருக்கிறேன். நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி வேஸ்ட் ஒயர் இருக்கும். அதாவது ஒயரிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஒயர் தான். இந்த ஒயரை இந்த மாதிரி இந்த சைடு பகுதியில் ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளேயே இழுத்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம இழுத்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் நமக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த ஒயர் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இந்த மாதிரி ஒயர் இல்லை அப்படின்னா நம்ம மெலிசான கம்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இழுத்து எடுத்தோம் அப்படின்னா இன்னொரு பகுதியில் இந்த மாதிரி நல்லா முழுசாக நமக்கு ஒயர் சேர்ந்துடும். இப்போ நம்ம பையில் ஃபுல்லாகவே ஒயர் நல்லா இழுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு அந்த பையோட வாய்ப்பகுதி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தெரியும். நார்மலாகவே சாக்கோட வாய்ப்பகுதி நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கிறதால உள்ளே நம்ம பொருட்கள் போடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ஸோ இது மாதிரி நம்ம வாய் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கும் போது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருட்களை போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பையோட கீழ்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பையோட கீழ்ப்பகுதியை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். ஏன்னா நம்ம கீழே வைக்கும்போது இது சப்பிக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கும்போது பை உட்கார்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சுக்கிட்டோம். ஓரப்பகுதியில் ஒரு 2-3 தையலும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பெர்மனெண்ட்டாக இதை யூஸ் பண்ண முடியும். நாம் இதை சூப்பராக ஒரு டஸ்ட்பின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம வீட்டில் துவைக்கிறதுக்காக போடுற துணி இருக்குங்க இல்லைங்களா, அந்த துணிகளை இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இதை டஸ்ட்பின் மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி குப்பைகளை போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சாக்கோட வாய்ப்பகுதி பெருசாக இருக்கிறதால குப்பைகளை ஈஸியாக போடலாம். அதே மாதிரி குப்பைகளை ஈஸியாக கொட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி கடாயோட மூடி யூஸ் பண்ணுவோம். கொஞ்ச நாள்லேயே இந்த கடாய் நல்லாயிருக்கும், ஆனால் அது மூடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடும். இந்த மூடியில் ஏற்கனவே ஓட்டை இருக்கிறதால நமக்கு ஓட்டை கொஞ்சம் பெருசாகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல ஓட்டை இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக குத்துனாவே இது கிழிஞ்சு வந்துடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஓட்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நட் அண்ட் போல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். இதை இந்த மாதிரி வாங்கி இந்த ஓட்டை போட்டோம் இல்லைங்களா இடம், இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுறது புஷ். நம்ம டேபிள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா டேபிளோட காலில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த புஷ்ஷு தான். அந்த புஷ்ஷை இந்த மாதிரி எடுத்து இதோட மேல் பகுதியில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதிக நாளுக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி இந்த கைப்பிடி டேமேஜ் ஆகவே ஆகாது. இதில் நம்ம பிளாஸ்டிக் போட்டிருக்கதால இது உருகிடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. நாம் இதை மூடியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மூடியாக யூஸ் பண்ணும்போது சின்ன சூடு தான் அதில் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த சூடில் இது உருகிடவே உருகாது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால தான் இங்கே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு பார்த்திங்கன்னா 2 மூடியுமே டேமேஜ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நம்ம 10லேருந்து 15 ரூபா செலவு பண்ணாலே ஒரு சூப்பரான மூடி நமக்கு திரும்ப கிடச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காயோட பாதிக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஆல்ரெடி பாதி யூஸ் பண்ணிட்டேன். இந்த பாதியை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலோ இல்லை வெளியில் வச்சுருந்தாலோ சீக்கிரம் அதில் வளவளன்னு வந்துடும். தேங்காயை யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற தேங்காயை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி வெறும் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வச்சுருந்தாலும் சரி அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சரி நமக்கு சீக்கிரமாக அந்த தேங்காயில் வளவளன்னு வராமல் அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நாம் ஒரு கொப்பரை தேங்காய் எடுத்துக்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே கொப்பரை தேங்காய் இருந்தது அப்படின்னா நாம் எங்கேயாவது ஒரு மூலையில் கொண்டு போட்டு வச்சுருப்போம். இதை நாம் சட்னிக்கும் யூஸ் பண்ண முடியாது, அல்லது நம்ம குழம்பு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு ஓரமாக தூக்கி வச்சுருப்போம். இப்போ நாம் கொப்பரை தேங்காயில் ஒரு பகுதியில் இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா கிழிச்சு எடுத்துடலாம். நம்ம அதிகமாக கட் பண்ணி எடுக்கக்கூடாது. சின்ன பகுதியை தான் நாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். சின்ன ஒரு ஓட்டை தெரியுது பாருங்கள், உள்ளே எதுவுமே இல்லை, தண்ணி எதுவுமே கிடையாது, கொப்பரை தேங்காய் தான். நாம் கட் பண்ண சின்ன பகுதியை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அது நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட பாதாம் பருப்பு இருந்தாலும் சரி அல்லது பிஸ்தா பருப்பு இருந்தாலும் சரி, என்ன வகையான பருப்பு வகைகளானாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் யூஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல நாம் இந்த மாதிரி பாதாம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக நமக்கு தேவைப்படுற அளவுக்கு இந்த மாதிரி முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். அந்த தேங்காய் கொப்பரை தேங்காய் நிரம்புற அளவுக்கு போட்டாவே போதும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். நாம் ஒரு சின்ன பகுதியை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பகுதியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாம் எந்த அளவில் அதை கட் பண்ணி எடுத்தோமோ அதே ஷேப்புக்கு அப்படியே வச்சோம் அப்படின்னா அது சூப்பராக நல்லா ஃபிட் ஆகிடும். பாருங்கள், நல்லா ஃபிட்டாக நம்ம உள்ளே வச்சுட்டோம்.
இப்போ நம்ம வீட்டில் பால் இருந்தது அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக பால் வச்சுருக்கிறேன். இந்த பால் வந்து நல்லா காய்ச்சணும். இந்த பால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம சிம்மில் வச்சுருந்தோம் அப்படின்னா பால் நல்லா காஞ்சி வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கொப்பரை தேங்காயை போட்டுக்கலாங்க. இப்படி இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க. பால் வந்துட்டு சூடாக இருக்கும் நமக்கு. ஸோ உள்ளே போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது ஓப்பன் ஆகிடுமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக இது வந்து ஓப்பனே ஆகாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நமக்கு பால் சூடாக இருக்குது. அதே டைமில் இந்த கொப்பரை தேங்காயும் நல்லா சூடாக ஆரம்பிக்கும். இன்னொன்று இந்த பாலையும் இது கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷம் நாம் இதில் அப்படியே போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கொப்பரை தேங்காய் நல்லா சூடாயிடும். உள்ளே இருக்க பொருட்களை நல்லா சூடாயிடும். அதே மாதிரி நாம் இந்த பால் இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா பகுதியிலையும் ஈவனாக நமக்கு பால் வந்து உள்ளே போய் சேர்ந்துடும். ஆமாம், கட் பண்ணியிருக்கிற பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதி நமக்கு பிஞ்சுக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. பாருங்கள், கடைசி வரைக்கும் நம்ம எடுக்கும்போது கூட நமக்கு அப்படியே தான் இருக்கும். இப்போ நாம் இந்த கொப்பரை தேங்காயை வெளியே எடுத்துடலாங்க. எடுக்கும்போது ஒரு ஸ்பூனோ அல்லது கரண்டியோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நல்லா சூடாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா பாருங்கள், தண்ணி எல்லாமே அது வந்து உறிஞ்சி எடுத்துச்சு. ஒரு பகுதியில் மட்டும்தான் நமக்கு லைட்டாக தண்ணி தெரியுது. இப்போ நமக்கு தேங்காய் நல்லா ஆறி போயிடுச்சு. அதே மாதிரி நல்லா ட்ரையாக இருக்குது நமக்கு. நாம் இதை கட் பண்ணி பார்க்கலாம். உள்ளே நாம் ஏற்கனவே நம்ம பருப்பு வகைகள் வச்சுருந்தோம், அதுவுமே நல்லா சூடாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வெளிப்புறமாக இருக்கிற தேங்காயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நாம் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டோங்க. நம்ம வெளியே வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தேங்காய், இந்த வெளிப்பகுதியான தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இதை பாலில் ஊற போட்டு எடுத்ததால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கொப்பரை தேங்காவாக இருக்கிறதால இது சீக்கிரமாக நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நார்மல் தேங்காய் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ நாள் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. கொஞ்ச நாளே பார்த்திங்கன்னா அது கெட்டு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ நாம் மிக்ஸி ஜாருக்குள்ளே எல்லாத்தையுமே போட்டுட்டோங்க. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 சுற்றி எடுத்துக்கலாம். நமக்கு நல்ல பவுடராகி கிடச்சிடும். இப்போது பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க. பாருங்கள், நல்ல பவுடராகி இருக்குது. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். நாம் இதில் பால் பவுடருக்கு பதிலாக இந்த கொப்பரை தேங்காவை பாலில் போட்டு எடுத்துருக்குறோம். அதுதான் இதில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இதை நம்ம குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம், நம்மளும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான ஒரு புரோட்டீன் பவுடர் மாதிரி இது நல்லா ஒர்க் ஆகும். அதிக நாளுக்கு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நாம் இதில் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கிறதால அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.